இந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு வேட்டையாடி கொண்டு வருவார். வேட்டையாடி மான் கறியை சமைச்சு கொண்டு வர அவங்க அப்பா கேட்டாங்க. அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பா நீ யாருப்பா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு கண்ணு தெரியாதுல அப்படின்னு மங்களம் தான் தெரியும். ஸோ அப்போ அவர் சொல்லுவார், நான் தான் உங்கள் மூத்த பையன் ஏசா அப்படின்னு. அவருக்கு திடீர்னு ஆகிடும். ஏன்னா அப்போது இங்கே வந்தது யார், என்கிட்ட ஆசிரியத்தை பெற்றது யார் அப்படின்னு கேட்கும்போது, இல்லையே நான் வரலையே, இப்போ அது என் தம்பி தான் பாருங்க, ஃபஸ்ட்டு என்ன வாட்டி ஏமாத்துறேன், இப்போ ரெண்டாவது வாட்டி என்னை ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ நான் உன்னை ஆசிரியக்க முடியாதப்பா, என்கிட்ட இருக்கிற எல்லா ஆசிரியத்தையும் அவன் வாங்கிட்டு போயிட்டாங்கப்பா. அப்போ அவன் எத்தனை சொல்கிறது கரெக்டாக தானே இருந்தேன் பாருங்கள், முன்னாடியே என்கிட்ட என்னை ஏமாற்றி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களை ஆசிரியத்தையும் வாங்குறானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஏசாவுக்கு கோவம் வந்துச்சு. அப்புறம் ஏசாவுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் பயங்கர அழுதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, அவங்க அப்பா கிட்டே எங்ககிட்ட ஏதாவது ஒரு ஆசீர்வாதமாக சரி எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஆசீர்வதிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஏசா யாக்கோபை கொல்லணும் அப்படின்னு சொல்லி மனசுல திட்டம் தீட்டிட்டு இருக்கான். அந்த டைம் அவங்க அம்மா அதை கவனிச்சு, எப்போ யாக்கோபே நீ இங்கேருந்து போயிடு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடு, இங்கே இருந்தால் அவனை கொண்டுடுவான். எனக்கு ஏற்கனவே சில காரியங்கள் நோவாக இருக்கிறேன், நான் நோவாக இருக்கிறேன். ஸோ இதுக்கு மத்தியில் இந்த நோவை நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபை அனுப்பி விட்டுறாங்க. ஸோ இது மாதிரி யாக்கோபை அனுப்பி விட்ட உடனே அவர் போய் மாமனார் வீட்டுக்கு போகிறதுக்கு ஓடி போவார். ஸோ இதுதான் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டவர் யாக்கோபை அந்த போகிற இடத்துலலாம் அவரை எப்படி ஆசிரியக்கிறாரு, எப்படி சந்திக்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்றது நீங்கள் பார்ப்போம். இந்த இன்சிடென்ட்டோட இன்னொரு பிளவு இருக்குது. யாக்கோபு அங்கே போன அப்புறம் தான் அந்த பிளவை அப்புறமா வரும். அது நான் அப்போ சொல்கிறேன். அதுதான் தேங்க்யூ ஜீசஸ். இதுலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. தேவன் அதாவது அவர் அந்த எத்தனை இருக்கிற வரைக்கும் அவர் ஓடிக்கிட்டு தான் இருந்தார். யாக்கோபு இதுதான் அவருடைய பொருள். ஆமாம், ஏசாவாப்போ ஒரு ஆசிரியர் அவர் பெரிய காரியங்கள் இருக்கும், அதை ஆசிரியர் தேவனை மீறி செய்கிறது நான் கரெக்டாக செய்வார். அதை கதையெல்லாம் நான் அப்புறம் அடுத்த இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதை கேட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் நோவாவுடைய வேலை கதையை 8 நிமிஷம் அந்த கதையை சொல்கிறேன். அது பார்த்திங்கன்னா ஆதாமுக்கு 2 குழந்தை பிறந்தது. அந்த 2 குழந்தை பேர் காயின்னு இருந்தது. காயின் தேவனுக்கு விலையை சூப்பரான காணிக்கைலாம் கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இருப்பான். காயின் கொடுப்பான். அவன் எப்படி சொல்கிறது, மன திருப்தியாக கொடுக்க மாட்டான். அவன் அண்ணன் அவன் ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வத்தல் சொத்தல் பெஸ்ட்டானது கொடுக்க மாட்டான். ஒரு சாதுவான ஒரு மாடலான கடவுளுக்கு எப்போவுமே கொடுக்கும், பெஸ்ட்டாக கொடுக்கலாம். அதை புரிஞ்சுக்கணும். அப்போது காயின் பெஸ்ட்டாக கொடுக்கலாம். ஆபேல் பெஸ்ட்டாக கொடுத்தான். அதனால ஆண்டவர் அவனுடைய காணிக்கையை அங்கீகரித்தார். காயினோட காணிக்கையை அங்கீகரிக்கல. இதனால காயினுக்கு அவன் மேலே எரிச்சல் உண்டாச்சு. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, ஆதாம் தப்பு செஞ்சது என்ன ஆச்சு, அது பாவம் வந்துச்சு. அந்த பாவம் யார் மேலே பிரதிபலிக்குது பாருங்க, காயின் மூலம் எரிச்சல் உண்டாச்சு. அப்போ தேவன் கேட்குறாரு, ஏன்ப்பா நீ எரிச்சலாக இருக்கிற, நீ எரிச்சலாக இருக்குது உனக்கு மனமா அப்படின்னு கேட்குறாரு. நீ ஏன் எரிச்சலாக இருக்கிறேன்னு கேட்குறாரு. சரி தம்பி அப்படின்னா என் தம்பிக்கு நான் காவலாளியா அப்படின்னு கேட்குறான். ஏன் நீ எரிச்சலாக இருக்கிறேன்னு கேட்குறாரு ஆண்டவர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், அவனோட காணியை எடுத்த உடனே காயின் என்ன பண்ணுறான், அவனை தனியாக ஒரு இடத்துல கொண்டு போட்டுருவான். கொண்டு போட்டோடனே அவனோட ரத்தம் என்ன பண்ணுறது, ஆண்டவர்கிட்ட பேசுது. இதான் வச்சு தான் நான் சொன்னேன், ரத்தத்தில் உயிர் இருக்குது. ஸோ ரத்தம் என்ன அந்த ஆண்டவர்கிட்ட பேசுது. அப்போது ஆண்டவர் கேட்குறாரு, காயினே நீ என்ன உன் தம்பி என்ன பண்ண, அவனோட ரத்தம் என்னை சுற்றி என்கிட்ட பேசுதப்பா, என்னை கூப்பிடுதப்பா, என்ன இந்த மாதிரி செஞ்சுட்டான்னு சொல்லி என்ன செஞ்ச அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவனோட ரத்தம் என்னை கூப்பிடுதுப்பா, நீ என்ன செஞ்ச ஆபேல அப்படின்னு. அப்போ இன்னொரு விஷயம் சொல்கிறது விஷயம் ஆண்டவருக்கு தெரியுது. ஓஹோ, நீ இப்படி செஞ்சதுனால நீ இந்த மாதிரி நிலையாக இருக்க மாட்டேன், ஓடிக்கிட்டே இருப்பேன்னு அவர் ஒரு இது சொல்கிறார். அப்போ நான் அப்படி ஓடிட்டே இருந்தேன்னா என்னை பார்த்தவன் எவனாக இருந்தாலும் சாவடிச்சுவாங்க. இல்லை, அவனுக்கு நான் ஒரு அடையாளத்தை போடுறேன், என்னை யாரும் சாவடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அடையாளத்தை போடுவார்.
அதுதான் அப்பத்தோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சந்ததிகள் அப்படியே வந்து 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 மெத்துசுலா என்னன்னா அவர் 900 குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வாழ்ந்துருக்காரு. அவர் இறந்தாருன்னா பூமி வந்து அழிஞ்சிரும்ன்ற ஒரு இது இருக்குது. அதனால என்ன பண்ணுவாருன்னா, ஏனோக்குன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தேவனோடு செஞ்சுட்டு அவருக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து அவரும் மரிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் மெத்துசுலா கொஞ்ச நாள் வந்து அவரும் மரிச்சு போயிட்டார். அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹிஸ்ட்ரி போய் அதாவது அவங்க பிள்ளை நோவா வந்து பிறப்பார். ஸோ எதுக்கு இந்த மெத்துசுலாவுக்கும் நோவாவுக்கும் என்ன வித்தியாசம்னா, மெத்துசுலா இருந்துச்சுன்னா உலகம் அழியும்னு போட்டார். அதே மாதிரி உலகம் வந்து தண்ணியில் முதல் அழிஞ்சிருக்கு. ஆனால் நோவாவுக்கு இருக்கிற பேசுனா நோவா வந்து நம்மளை வந்து இது ஒரு ஆண்டவருடைய ஆசிரியத்தை சொல்லி அந்த இடத்துல படித்தோம். அப்போ நோவா வந்து நமக்கு ஆறுதல் செய்வான்னு ஏதோ ஒரு வசனம் இருந்தது. அப்போ நோவாவை வச்சு என்ன பண்ணுறாரு, அவன் சந்ததியை ஆசீர்வதிச்சார். நோவாவை ஆண்டவர் வந்து அங்கே இருக்கிற ஜனங்களிலேயே நீதிமானாக கண்டார். அப்போ நோவாவை ஆண்டவர் அவன் மூலமாக ஒரு சந்ததியை உருவாக்கி பெரிய ஜனங்கள். அதுக்கப்புறம் தான் நம்மளாம் வந்தோம். அப்புறம் தான் ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாம் மூலமாக எல்லோரும் ஆசீர்வதிச்சார். அப்படி ஒரு இடமா வந்து அப்படி ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ இதுதான் நோவாவோட வரலாறு. நோவா ஒரு பேழை உண்டு பண்ண சொல்லுவார். பேழை உண்டு பண்ணி ஒரு சுத்தமான மிருகம் சுத்தமில்லாத மிருகத்தையும் ஒன்று யூஸ்வலாக எடுக்க சொல்லுவார். அப்போ எல்லாத்துலேயும் சுத்தமில்லாத மிருகமும் சுத்தமில்லாத மிருகம் இப்படி அவர் வந்து ஆசீர்வதிப்பார். பேழைக்குள்ள அந்த குறிப்பிட்ட மிருகங்கள் ஒரு ஆண்டவர் சொன்ன மாதிரி நல்ல சுத்தமுள்ள மிருகங்களும் சுத்தமுள்ள மிருகங்களும் எடுத்துகிட்டு இவரோட பிள்ளைகளுடைய குடும்பமும் பேழைக்குள்ளே இருக்கும். பாக்கி இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் போய் சொல்லுவார். ஆனால் ஏற்றுக்க மாட்டாங்க. இவரை பார்த்து பேத்திக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ சொல்லி நாங்கள் வரணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கிண்டல் பண்ணுவாங்க. இப்படி தேவன் சொன்னதை அவங்க நம்ப மாட்டாங்க. ஸோ அந்த ஜனங்க வந்து எப்படி இருந்தாங்கன்னா, இஷ்டம் போல வாழ்ந்து பாவ காரியங்களில் இருந்து தேவனை மறந்து வாழ்ந்துருந்தாங்க. ஸோ முடிவு ஆண்டு என்ன பண்ணாருன்னா, 40 நாள் விடாமல் மழை விடாமல் ஓயாமல் பெஞ்சு கடலில் இருக்கிற தண்ணி வானத்தில் இருக்கிற அந்த ஜலம் எல்லாம் உடச்சி ஜலம் அதிகமாக ஏறிச்சு. ஸோ மலை உச்சி வரைக்கும் மலையே மூடி மேலே போகிற அளவுக்கு தண்ணியெல்லாம் இருந்துச்சு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜெனிஷியஸில் போட்டிருக்கு. நீங்கள் படித்தா தெரியும் உங்களுக்கு நோவாவோட காலம். ஸோ இதுதான் நோவாவோட காலம். இதுக்கப்புறம் தான் அப்படியே வந்து ஆபிரகாம் வந்தார். தேராக் மூலமாக ஆபிரகாம் வந்தார். ஆபிரகாமில் இருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஆண்டவர் அறியாமல் எல்லோரும் ஒரு விதமாக ஜெபம் பண்ணுறது. ஆபிரகாம் தேவனுக்கு பயந்து இங்கே எப்படி பேசுன்னு சொல்லி ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை தனியாக ஆபிரகாமை கூப்பிட்டு, நான் தான் தேவன், எனக்கு முன்பாக நான் தான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக உத்தமமாக இருன்னு சொல்லி அவரை வேறு பிரித்து அவருக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்கி அது மூலமாக கர்த்தரை தொழில் ஆரம்பித்தாங்க. அதிகமாக ஆசீர்வதிக்க விதமாக அதுக்கு முன்னாடி தொழுந்தாங்க. ஆனாலும் இது எப்படி எப்படி சொல்கிறது, அவங்க வந்து ஒரு தேவனோட டச்சிங் வந்து அதிகமாக இல்லாமல் இருந்தது. ஆனால் ஆபிரகாமுக்கு அப்புறம் கொஞ்சம் டச்சிங் ஜாஸ்தியாக இருந்தது. அப்புறம் இயேசு கிறிஸ்து வந்தப்பறம் ஜாஸ்தி ஆச்சு. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வரலாறு எடுத்து படித்தா தெரியும், எப்படி தெரியும். அது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பைபிள் புரியும் உங்களுக்கு. ஸோ பிரைஸ் தி லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்கன்னா, ஆண்டவர் வர அந்த சந்ததியில் நோவாவை தெரிஞ்சு கொண்டார். நம்ம ஒருத்தன் தானே அப்படின்னு நீங்கள் வந்து சாதாரணமாக இடப்படக்கூடாது. உங்கள் மூலமாக உருவாக்க ஒரு வல்லவர் என்பது நீங்கள் மறக்கக்கூடாது. ஸோ நான் ஒருத்தர் நல்லவனாக இருந்துட்டு இந்த பூமியில் தெரிஞ்சிட போதா அப்படின்னா நீங்கள் சொல்லணும். உங்களை பற்றி ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னா, அவங்கள பற்றியும் ஆண்டவருக்கு தெரியும். அவருக்கு வந்து எடுத்து பயன்படுத்துவது லேசான காரியம். அவர்கிட்ட போய் நம்ம நீதி நான் பேசக்கூடாது. நம்மளோட வேலை நான் அவருக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டு நான் ஒருத்தன் தானே அப்படின்னு உங்களை நீங்களே சீப்பாக கூடாது. நான் ஒருத்தனாக இருந்தாலும் கர்த்தருக்குரியவன்றதை சிந்திச்சு வாழுங்க. தேங்க் யூ ஜீசஸ்.